கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமோஸ் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று காண்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் வம்சம் என்று சொல்லுகிறது தேவனை அறிந்த ஜனத்தை முழுவதும் கர்த்தர் அழிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் பாவமுள்ள ராஜ்யத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அதை அழித்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவமான தேசம் என்று சொல்லும் பொழுது அதை பாவம் செய்கிற குடும்பம், பாவம் செய்கிற மனிதன், அப்படி தனி மனிதனே ஆனாலும் சொல்லலாம். இந்த தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது பாவத்திற்கு அடிமையாக, ஆனால் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள், பாஸ்டர் பாவம் செய்கிறது, விசுவாசிகள் பாவம் செய்கிறார்கள் என்று இப்படி பார்த்து அவர்கள் பரலோகத்துக்கு போவார்களானால் நானும் போவேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. என் தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் பாஸ்டர் என்றோ அல்லன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்றோ ஒன்றும் இல்லை. ஆனால் பாவம் செய்கிற தேகி மரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பாவம் நம்மை விட்டு அகல வேண்டும். பாவம் செய்யாமல் இருந்தால் தான் தேவனுடைய சமூகத்திலே போக முடியும். ஆனால் தேவனை நாம் எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாய், அவரோடு எப்பொழுதும் நாம் சேர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் நசிக்கும் போது அதோடு கூட நாம் நசித்து போகாதபடி வேதத்துக்கு புறம்பாய் அல்லனா நாம் செய்கிறது பாவம் என்று அறிந்தால் அதை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதവും மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த மெசேஜை கேட்டுண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர். இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் அழிப்பார் என்று ஆண்டவர் வேதம் சொல்லும் பொழுது நாங்கள் பாவம் என்று தோன்றுகிறதை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து வரையிலும் எங்களை வரதுகரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது இந்த சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.